ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இட்லி மாவில் கார போண்டா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷான மாவுலையும் செய்யலாம், ஒரு நாள் அரைச்ச மாவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். நல்ல மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்பூன்லேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். அதே சேம் ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இட்லி மாவுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் பாருங்கள், அந்த ரவை நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு போண்டா பொரிக்கிறப்போ நமக்கு அந்த கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மாவை மூடி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு பார்க்கலாம். மாவு ஊறி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ரவை நமக்கு அந்த மாவோட நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு மாவு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப்பிங் பண்ணதை இதில் சேர்த்துக்கிடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட குறைய பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நமக்கு தேவையில்லை, நம்ம இட்லி மாவுலேயே சேர்த்துருக்கறனால ஸோ உப்பு போட தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு கூட நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக, டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி வீட்டில் மாவு இருக்குது அப்படின்னா டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் நம்ம இந்த மாதிரி போண்டா செய்யலாம். மாவு இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அடுப்பில் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக போடுறேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நல்ல புஷ்ஷுன்னு அதுவாகவே மேலே எலும்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு போண்டா அருமையாக சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்ல புஷ்ஷுன்னு அதுவாகவே வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ அழகாக நல்லா மொறுன்னு புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அது இன்னும் ஒரு சைடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சைடு வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு. இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். இப்போ இதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இட்லி மாவு கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால நல்லா காரம் சாரமாக ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கார போண்டாவோட ஒரு தேங்காய் கெட்டி சட்னி வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.